ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், PK12 தான், பெங்களூர் புல்ஸ் தான். எஸ், 3 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்னால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வரும். அமைதியாக பேஷண்ட்டாக வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ கடற்கன்னு பேசுவோம். ஆல்ரெடி இந்தியா தோத்துச்சு இங்கிலாந்து, அந்த மேட்ச் போட்டிருக்க ரிவ்யூ பார்க்காதவங்க பார்த்துட்டு எனக்கு லைக்கை போட்டு விட்ருங்க. ரைட், PK12 மெனி கோச்சஸ் சேஞ்ச்டு, ரிமூவ்டு, ரிலீஸ்டு. இவர் அங்கே போகிறாரு, அவர் இங்கே போகிறாரு, தாறுமாறாக இருக்குது. பொதுவாக பிளேயர் தான் இப்படி போயிட்டு இருப்பாங்க. PK11 2 மேட்ச் தான் ஜெயிக்க முடிஞ்சது பெங்களூர் புல்ஸ். ஈவன் அதில் பிரதீப் நர்வால் இருந்தார், அஜிங்கே பவர்லாம் இருந்தார். பட் மோசமான பர்ஃபார்மன்ஸ். ரந்தீர் சிங் ஷெராவத் அவங்க கோச் 11 சீசன் ஹிஸ்ட்ரி ஆஃப் PKL ரெக்கார்டு. அது 11 சீசன் லைனாக இருந்தவர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அண்டு ரந்தீர் ஷெராவத் இன்னும் அப்போ யார் புது கோச் அடுத்த கேள்வி வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், BC ரமேஷ் தான் அப்பாயிண்டட் ஆஸ் அ நியூ கோச். அண்ட் ரந்தீர் சிங் ஷெராவத்தை அவர் சொல்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு அவங்க போஸ்ட் சொல்கிறது வி ரிலீஸ்ட் இன் பெங்களூர் புல்ஸ் போட்டோ போட்டுருக்க பாருங்க. எதுக்கு யார் சொல்கிறது கரெக்டு தெரியல, கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. பட் நெவர்தலெஸ் ஒரு விஷயம் நிச்சயம், இனிமேல் அவர் கோச்சு கிடையாது பெங்களூர் புல்ஸுக்கு, BC ரமேஷ் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுனா அது BC ரமேஷ். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்ல வேணாம். புனேரி பலத்தில் நடுவில் அவரே ஒரு ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணி வேறு ஏதோ போஸ்ட் கொடுத்தாங்க. இப்போ அங்கே இங்கே வந்துட்டார். அண்ட் இப்போ முக்கியமான விஷயம், பிரதீப் நர்வால் அவர் விளையாடுவாரா, அவரை எடுப்பாரா? BC ரமேஷ் அவர் எடுப்பாரா? பிரதீப் நர்வால் ஆப்ஷனுக்கு வருவாரா ரிலீஸ் பண்ணிவிட்டு? யாராவது எடுப்பாங்களா? ஏன் கேட்குறேன்னா, அதில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரந்தீர் ஷெராவத் பக்கத்தில் பிரதீப் நர்வால் பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். இவர் கோச்சு பிரதீப் நர்வால்கிட்ட கேட்டாங்க, நீ என்னப்பா அவர் விளையாண்டா நீ விளையாடுவியா? அது மாதிரிலாம் கேட்கும்போது அவர் சொன்னார், அகர் கோச் சாப் ரிசைன் கரேங்க तो मैं भी छोड़ दूंगा அப்படின்னாரு. அதாவது கோச் ரிசைன் பண்ணால் நானும் விட்டுருவேன் அந்த டீம்னு அப்பயே சொன்னார். இப்போ அவர் போயிட்டார். இப்போ அவர் விட்டுருவார் அந்த டீமை தெரியல. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நீங்களே தேடி எடுத்து பாருங்கள் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை. அவர் இருக்கிற வரைக்கும் தான் நான் இங்கே இருப்பேன்னாரு. அவர் போயிட்டார். இப்போ தெரியல இப்போ அங்கே ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா? BC ரமேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணுமா? நான் 1 ட்ராஃபி PKL7 பெங்கால் வாரியர்ஸ் கோச்சாக இருக்கும்போது கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் புனேரி பல்தனுக்கு PKL10 கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. PKL9 புனேரி பல்தனை ஃபைனல் கொண்டு போனார். இஸ் அ வெரி குட் கோச். எப்படி பிளேயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி இன்ஃபர்மேஷன், எப்படி அவங்களை விளையாட வைக்கணும், ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் தெரியுது. ஐ வாஸ் சர்ப்ரைஸ் புனேரி பல்தன் நடுவர். ஏன்னா அதில் அஸ்லமின் அம்தார் இல்லை, ஷாதுல் ரிலீஸ் பண்ணாங்க போன சீசனு. ஸோ எல்லா பள்ளியும் இவர் மேலே போட்டாங்க, கோச் மேலே. பட் ரந்தீர் ஷெராவத் இஸ் அ வெரி குட் கோச். பட் லாஸ்ட்டாகவே ஃபியூ மேட்சுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரலன்னும் போதே எனக்கு தெரியும் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னா அவரும் விளையாடிட்டு. பட் எனிவே பிரதீப் நர்வால் தான் இப்போ பெரிய கேள்விக்குறி, யார் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்கன்னு. பிரதீப் நர்வாலோட ஸ்டாண்டர்டுக்கு 113 பாயிண்ட் ஒன்று தான் எடுத்தார். அதெல்லாம் நாட் அக்செப்டபிள். என்ன தான் இன்னும் ப்ரெஷர் கேமாக இருந்தாலும் லாஸ்ட் 3 சீசனாக ரொம்ப மோசமாக விளையாடிட்டு இருக்காங்க பெங்களூர் புல்ஸ். அது ஒரு காரணம் வந்து கோச்சாக கூட இருக்கலாம். ஏன்னா எத்தனை நாள் ஒரே மாதிரி டெக்னிக் வச்சுட்டு எவ்வளோ மாறிடுச்சு. இப்போ கபடி முன்ன மாதிரி இல்லை. இப்போ கிரிக்கெட்டில் எப்படி தான் T20 15 வருஷம் முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. 140 வருஷம் பெரிய ஸ்கோர் கஷ்டம். இப்போலாம் 250 சேஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் 11 வருஷமாக ஒரே தாட்டு ஒரே திங்கிங் இருக்கும்போது எல்லா பிளேயரும் ஜெனரேஷன் மாற இன்னும் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவர் இன்னும் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்லேயே இருந்திருக்கார் ரந்தீர் சிங் ஷெராவத். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அந்த 3 சீசனாக ரொம்ப மோசமாக விளையாண்டதுக்கு. பட் பார்ப்போம். BC ரமேஷ் கண்டிப்பாக இஸ் மச் இன்னும் கரண்ட் கோச்சு, வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். அவர் புனேரி பல்தன் எக்ஸாம்பிள் இருக்கா, 2 கப்பு ஜெயிச்சு கொடுக்குற பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் புனேரி பல்தனுக்கு. இப்போ பிளேயர்லாம் பிளேயிங் அண்டர் BC ரமேஷ் வில் பி a டிஃப்ரெண்ட் பால் கேம். அண்ட் கண்டிப்பாக அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பசங்க. இப்போ யார் எடுக்க போகிறாங்க அதான் ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணது தான் BC ரமேஷ் நடுவில். அதுவும் எனக்கு இன்னும் புரியல, ஏன் ரிலீஸ் பண்ணாங்க புனேரி பல்தன். எனவே மொத்தத்தில் இதுதான். அவர் வேறு ஏதாவது டீம் வருவார் என்னன்னு தெரியல. ரந்தீர் சிங் ஷெராவத் பிகஸ்ட் கேள்விக்குறி இதுதான். பிரதீப் நர்வால் வில் he be retained, will he be released, if he comes to auction யாராவது எடுப்பாங்களா, எவ்வளோக்கு எடுப்பாங்க, என்ன என்றைக்கு அவர் 1.6 crore ISல இருந்து 95 லட்சத்துக்கு UP திருப்பி இதில் எடுத்தாங்களோ FBMல, அதுலேருந்தே அவரோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலி கான். ஆனால் பவன் ஷெராவத் பாருங்கள், இன்ஜுரியாக இருந்தாலும் வெளில போகிற டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நவீன் எக்ஸ்பிரஸ் அப்படி தான், அர்ஜுன் தேஷ்வாலும் அப்படி தான். அந்த இடத்துல இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க பெங்களூர் புல்ஸ், ஒன்றும் வேலைக்கு ஆகல. தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி. தெலுங்கு டைட்டன் போன சீசன் ரந்தீப் கூட சொல்லி கூட்டு போய் மேலே வந்துச்சு டீம். ரைட், சஞ்சீவ் பலியான் பற்றியும் போட்டிருக்கேன். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு நேற்று சோஷியல் மீடியாவில், ஹிந்தியில். அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் பின் சொல்லுங்கள். இனிமேல் நிறைய வீடியோ வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.